வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளா வந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் நெஞ்ச டான்ஸ் ஆடுனீங்க அப்படிங்கிற மாரி வந்து தான் கேட்குற மாரி வந்து இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேப் அப்பில் ஒரு 1000 பாயிண்ட் வந்து மேலே ஏறி இருந்தது. மறுபடியும் அந்த 1000 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆனதுலேருந்து அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கி இருந்தது. ஸோ வித்தின் ஒரு 2 ட்ரேடிங் செஷன்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்தது. இதுக்கு எல்லாமே வந்து காரணம் நியூஸ் அப்படிங்கிறத தவிர்த்து நிஃப்டியில் ஏன் இப்படி வந்து நடக்குது, இதுக்கப்புறம் வந்து ஏன் நடக்கலை அப்படிங்கிறது வந்து நிஃப்டி 50யோட அந்த பிஹேவியரை பொறுத்து தான், அவ்வளோதான். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மூவ் அடுத்தது வந்து என்ன நடக்கும், சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு ஒரு சூறாவளியே வருது. சூறாவளி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், ஒரு மாதிரி ஒரு மயான அமைதி வந்து நடக்கும். அப்படியே ஒரு சூறாவளி நடந்துட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் வந்து பயங்கரமான ஒரு சத்தம் வந்து நமக்கு வந்து கேட்கும். அதுக்கப்புறம் இந்த சூறாவளி வந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இப்போ மார்க்கெட்லேயும் வந்து ஒரு சூறாவளி போயிட்டு போஸ்ட் த சூறாவளி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு மார்க்கெட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நிஃப்டி 50 வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆகலாம், இதுக்கு மேலே வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு காம்னஸ்குள்ளே வந்து போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கா, வரும் நாட்களில் பெருசாக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கிட்ட இருந்து எதுவும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் மட்டும் வந்து கிடையாது, எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் வந்து இதுதான் வந்து பொருந்தும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கூலிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு மொமெண்டம் பீரியட் அப்படிங்கிறப்ப அது வந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகாது, நியூஸுக்கு ஒர்க் ஆகாது. அது பாட்டுக்கு தாந்தோண்டி மரமாக வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக திடீர்னு மயக்கத்திலேருந்து எதிர்ச்சி உட்காந்தவர் வந்து நான் எங்கே இருக்கேன், நானாக இப்படிலாம் வந்து பண்ணேன் அப்படின்னு கேட்பார் இல்லையா, அது மாதிரி தான் வந்து அமைதியாக வந்து மார்க்கெட் இருக்கும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இந்த கடந்த ஒரு 2 நாளாக வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து இவ்வளோ பயங்கரமான ஒரு வாலட்டில் கொடுத்துட்டு ஏன் வந்து இப்படி வந்து அமைதியாக வந்து இருக்குது அப்படின்ட்டு யாரும் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகாதீங்க. இதுதான் வந்து நிஃப்டி 50யோட வந்து நேச்சர், அவ்வளோதான். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு வந்து இன்னொரு கோரிலேட்டிங் வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கணும். அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும், வேறு வழி வந்து இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே வந்து வால்யூம் இருக்கணும். வால்யூம் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். வால்யூம் வந்து இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்றும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்றும் போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் பக்கம் அவாய்ட் வந்து பண்ணிடணும். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்ணுற அளவுக்கு வந்து திறமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் வந்து பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்லேருந்து ஒரு 75-80 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிரும், எவ்வளோ மோசம் அப்படின்னாலும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே உங்களால் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து இனிஷியேட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற திறமை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா அமைதியாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ இன்றைக்கி நேற்று ரெண்டுமே வந்து அப்படி தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50ல் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த 25,500லேருந்து 25,300 இதுதான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இப்போதைக்கு வந்து அமைய போகுது. ஸோ இந்த 25,500 நாம் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக நமக்கு வந்து எந்த விஷயம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டாம். 25,300 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. டோட்டலாக இங்கேருந்து 25,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கினாலும் பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லை. அப்சைடுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 25,300 உடைச்சாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். ரெண்டாவது, பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 25,300 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா அகெயின் நாம் 25,000, 24,800, 24,600 இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு ரீவிசிட் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து
இப்போதைக்கு நிஃப்டி 50ல ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,500 25,300 இந்த ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 200 பாயிண்ட் தான் வந்து ஃபர்தராக நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்டே வந்து கண்டினியூ ஆக போகுதா அல்லது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போக போகுதா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் நமக்கு இந்த 200 பாயிண்ட் தான் வந்து கொடுக்க போகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்ட்ராடேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவாக வந்து இந்த 200 பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். அந்த இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25 650 600 இந்த ஏரியா நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதை கீழே வந்து உடச்சா மட்டும்தான் வந்து ஒரு டவுன் சைடு பற்றி நம்ம வந்து யோசிக்கவே முடியும். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து இந்த 25 900 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும். இன்பிட்வீன் கேப்பில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு ரியாக்ஷன் தான் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல பெருசாக வந்து ஒரு வால்டைலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200-300 பாயிண்ட்குள்ளே இப்படியே வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இதை உடைச்சா மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதோ ஒரு ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதோ அப்படிங்கிற பற்றியே நம்ம வந்து யோசிக்க முடியும். இது வேணும் ஒன் ஹவர் சார்ட்டில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 50 மினிட் டு ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டை வந்து மூவ் பண்ணும். ஸோ முதல்ல எந்தெந்த டைம் ஃப்ரேம் எந்தெந்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இன்ட்ராடே அண்டு ஸ்கேல்பிங் தான் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவர் சார்ட் வந்து கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அது அந்த 1 ஹவர் சார்ட் வந்தோட ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் நமக்கு வந்து கிடைக்கும். அதோட வீழ்ச்சி வந்து அங்கே வரைக்கும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். அப்போ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து இந்த 25,600 இதை வந்து உடைக்கணும் அல்லது ஒரு 25,900 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும். இது ரெண்டுமே வந்து உடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இந்த ரேஞ்சை உடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 25,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இமீடியட் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. அதை உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு 25,400 வரைக்கும் வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த 25,400 உடைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,100 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு ரெசன்ஸ் வந்து ஒரு 25,900 வந்து இருக்குது. இன்கேஸ் அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 26,100 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு 26,100 ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு வந்து 25,900 உடைக்கணும். அப்படி உடைச்சா மட்டும்தான் 26, 26,100 அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 50 மினிட் சார்ட்டில் இப்போதைக்கு இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருந்தது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. இறங்கி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு மூவ் வந்து கொடுக்கல. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் 2 கேண்டிலே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதை பெருசாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்னா ஒன்றுமே வந்து நடக்கலை. ஒரு 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து வந்துருச்சு. ஸோ சரி இந்த லெவலை வந்து உடைச்சாங்க. அடுத்த லெவல் வந்து எங்கே போகும்? இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு லோ இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அவ்வளோதான், சிம்பிள். என்ன நடக்கும் மார்க்கெட்டில்? இந்த லோ வந்து இங்கே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதுக்கு அடுத்த லோ வந்து எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ நேற்று நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதிகப்படியான பாயிண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கும் இங்கே இருக்கிற ரேஞ்சுக்கும் வந்து அதிகப்படியான டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் நான் நேற்று வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி வந்து இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து போயிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல இருந்து அந்த லோவை இன்றைக்கி வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த லோ கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அப்போ கரெக்டாக வந்து இதை கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இருக்கிற ஒரு லோ கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து ஒரு ஃபேடாக வந்து ஆயிருக்கு. அதாவது பெருசாக வந்து வேலிடேட் வந்து ஆகலை. அதனால் இது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து எடுத்துடலாம். சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க.
இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. ஸோ ஈவன் தோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகுது அப்படின்னாலும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இது வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து நாளை எப்படி வந்து மூவ் ஆகலாம்? ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ நாளை ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,780 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை எது பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சேனலை பேஸ் பண்ணி வந்து சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அல்லது மறுபடியும் இப்படி வந்து ஒரு கீழே இறங்கி இந்த இடத்துல இருந்து இப்படி கூட வந்து போகலாம். ஸோ அப்போ அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான சினாரியோ அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு 25,800 830 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் பரிமாறம் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். அப்போ இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம்? ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு இல்லையா, ஒரு 25,600 இது வந்து ஒரு லோ வந்து இருக்குது. ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நமக்கு எந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகும்? ஏற்கனவே சொன்னது தான், ஒரு 25,500லேருந்து ஒரு 480 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 50 மினிட் சார்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஒரு 25,500லேருந்து ஒரு 25,450 அப்படிங்கிற ஏரியா கிட்ட வந்து இருக்குது. அப்போ நாளை ஒரு டவுன் சைடு வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அப்சைடு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மினிமம் ஒரு 25,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். அதையும் உடச்சாங்க அப்படின்னா மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு 25,800 830 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லைன் வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஃபுல் பேக் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 25,500 25,450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு மினிமம் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு பயங்கரமான மூவெல்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து இன்னும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். 25,700 25,600 இதுக்குள்ளே தான் வந்து மொத்த ட்ரேடிங் செஷனும் இன்றைக்கி வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து சின்னதாக ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிது. அது என்னென்னா ஒரு 950 கரெக்டாக ஒரு 950 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து கிடச்சிது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். இந்த 25,700 25,600 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதை வந்து உடச்சிட்டு வந்து எங்கேயுமே வந்து போகலை. ஸோ நாளை நமக்கு வந்து அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,550 25,500 இந்த ரேஞ்சு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். 25,500 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் உடைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக வந்து அந்த குறிப்பிட்ட லெவல்ஸில் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த பக்கம் வந்து மார்க்கெட் போனாலும் சரி தான், அந்த பக்கம் வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஈவன் அது வந்து டவுன் சைடு போனாலும் சரி, அப் சைடு வந்து போனாலும் சரி, வால்யூம் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். வால்யூம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், சுத்தமாக வந்து வால்யூம் இல்லை. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து 9:50 இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 2-3 மணி வரைக்குமே வந்து ஒன்றுமே இல்லை அந்த வால்யூம். ஸோ வால்யூம் இல்லை அப்படின்னாலே இது மாதிரி தான் வந்து போகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2-3 டைம் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அது எப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு 12.15 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் டைமு. ஆனால் அந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இல்லை. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:25 பண்ணியிருக்கிறாங்க. அப்பயும் வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் வந்து இல்லை.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கு. அதாவது ஒரு 2.5க்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அப்பயும் வந்து வால்யூம் வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் வந்து போயிடுச்சு. ஏன்னா க்ளோசிங் செஷன் நியர்பை வந்து போயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டாங்க. ஸோ நாளே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 60,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,900 வந்து இருக்கலாம். 59,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 60,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தா ஒரு 83,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83 வரைக்குமாவது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்போது எங்கேயுமே வந்து வால்யூம் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட்டே வந்து பண்ணலை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கு. காலையில் ஓப்பனிங்கே ஒரு 9:35ல் இந்த இடத்துல வந்து வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து இல்லை. அதுக்கப்புறம் எப்போ எல்லாம் வந்து ஒரு பிரேக் டவுன் நடக்குதோ அப்போல்லாம் பெருசாக நமக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ இந்த 2 கேண்டில் பாருங்கள், ஒரு 10:45 அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:50 கேண்டில். இந்த இடத்துல வால்யூம் வந்து பயங்கரமாக நமக்கு வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் ரொம்ப ரொம்ப சின்ன கேண்டிலாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு இந்த வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேண்டலாவது வந்து இருந்திருக்கணும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்செக்ஸே நான் வந்து தொடரதே வந்து கிடையாது. இது வந்து உண்மையாகவே இந்த வால்யூம் வந்து இப்படி வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறதே நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியல. நமக்கு சென்செக்ஸோட அந்த டேட்டா கிடைக்கிறது வந்து 5 நிமிஷம் வந்து லேட்டாக வந்து கிடைக்கிது. ஸோ 5 நிமிஷம் டு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பெருசாக நம்மளால் வந்து ஒரு கெஸ் ஒர்க்கே நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து பண்ண முடியாது சென்செக்ஸில். மோஸ்ட்லி நான் வந்து சென்செக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் வந்து பண்ணிடுறேன். நமக்கு வந்து நிஃப்டி இருக்குது. ஸோ நிஃப்டியே வந்து பாஸ்ட்டு வந்து போயிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து செய்யணும். தெரிஞ்ச விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து நிஃப்டியில் நல்ல ஒரு வால்யூமோட அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரியுது. அதனால் வந்து நிஃப்டி பக்கம் போயிடுறது. ஸோ சிலருக்கு வந்து சென்செக்ஸில் வந்து நல்ல பயங்கரமான ஒரு ட்ரேடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இருக்கும். எனக்கு வந்து அப்படி வந்து இல்லை. எனக்கு வந்து நிஃப்டிலே நமக்கு வந்து போதுமானதாக விஷயங்கள் வந்து தெரியுது. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுறது, அவ்வளோதான். இருந்தாலும் 2-3 தடவை இதில் வந்து நான் ட்ரை பண்ணி சரியாக வந்து அடி வாங்கியிருக்கிறேன். அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒதுக்கி விட்டுறது. எதுக்கு தேவையில்லாமல் போய் அடி வாங்கிட்டு போனோன்னா அடிப்பாங்கன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு நான் போய் டேரெக்டாக வாண்டடாக போய் நானும் ரவுடி தானே போயிட்டு வந்து அவங்க முன்னாடி போய் நிற்கிறது. கௌரவமாக நம்ம வந்து ஓடி ஒளிஞ்சிக்கலாம். நம்ம எங்கே நம்மளோட திறமையை காட்ட முடியுமோ அந்த இடத்துல நம்மளோட திறமையை நம்ம வந்து காட்டிக்கணும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக வந்துச்சு அப்படின்னா ஒரு 83,600 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,000 வந்து இருக்கலாம். 83,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 82,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையில் ஓப்பனிங் நியர்பை இந்த இடத்துல வந்து இருந்தது. 13,700 அந்த ரேஞ்சிட்டு வந்து இருந்தது. அகைன் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,600 ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து டே ஃபுல்லாக நான் மூவ் ஆகி ஒரு 13,700 வரைக்கும் வந்து வந்திருந்தது, அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து வால்யூமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், அதை மொமெண்டமோட. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,780 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,600 வந்து இருக்கலாம். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,780 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.